நாகேஷ் வந்து எல்லாம் உப்பரவா பார்த்துக்கோன்னு மேலே கை காட்டி சொல்லுவார். அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர், ஐயோ ஏண்டி உனக்கு ஹிந்தி தெரியும் வேணா, நான் உப்பரவலான்னு மேலே கை காட்டினேன், அது கூட புரிஞ்சுக்கோணாம்மா அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து அழகாக அதை வந்து சொல்லுவார். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, நான் எவ்வளோ திட்டினாலும் 100 ரூபா கையில் கொடுத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க பற்றியா, அது எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அந்த டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் இந்த கேரக்டர் வந்து ஒரு வெகுளியான கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோ. இதே கேரக்டர் வந்து நாகேஷ் இல்லாத டைம்ல அந்த கேரக்டர் எப்படி பேசும், இன்டலெக்சுவலாக பேசுமானா பேசக்கூடாது. அந்த கேரக்டர் வந்து வெகுளியான கேரக்டர். எது அந்த நாகேஷுடைய ஒய்ஃபு, அதாவது அர்ஜுனுடைய கார்த்திகோடைய அவங்க அம்மா வந்து வெகுளியான கேரக்டர். ஏணி மாட்டினா நோடி மாட்டினா கேள்வி கேட்பாங்க, ஓகேவா? அது வந்து அந்த த்ரோட் ஃபிலிமில் அவங்க அப்படி தான் இருக்கணும், அவங்க அப்படி தான் பேசுவாங்க. எப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு குட்டி விருந்தாளி வரான், இது மாதிரி நல்லா கேட்டுக்காங்க. கார்த்திக் உள்ளார வந்து சொல்லுவார், நான் வீட்டில் வந்து ஈவினிங் வந்து ஒரு குட்டி விருந்தாளி வராரு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்பா மணியா அப்படின்வாங்க. ஏம்மா குட்டி விருந்தாளின்னு சொல்கிறேன், நீ தாடி வச்சோம் எப்படிமா வந்து குட்டி விருந்தாளி ஆக முடியும், மணி வந்து தாடி வச்சோம் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெகுளித்தனமான வார்த்தைகளை த்ரூ அவுட் ஃபிலிமில் அந்த கேரக்டர் வந்து அப்படியே பேசும். அதுக்கு மேலாம் அதை பேசவே பேசாது.